தேமுதிக தயவாலேயே அதிமுக ஆட்சிக்கு வந்ததாக தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடலில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றினார். விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு அதனை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தயவாலேயே அதிமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். நிர்வாக திறமை இல்லாத அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததின் அவலம்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறதே ஒழிய இது ஒன்றும் தமிழ்நாடு இன்னைக்கு சாபக்கேடாக மாற்றியது இந்த இரண்டு கட்சிகள் தானே ஒழிய என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை உறுதியா இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல இன்னைக்கு 1900 கோடி மத்திய அரசு ஒதுக்குச்சு, அதுல 5000 கோடி ஜெயலலிதா கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரிசமமாக அந்த 5000 ரூபாய் பேங்க்ல உங்க எல்லாருக்கும் கிடைச்சதா என்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தது வந்ததா? அத்தனை பேருக்கும் சரிசமமாக வந்ததா? இல்லை. அதுவும் கட்சி பார்த்து அவங்களுக்கு தேவையானவர்களை பார்த்து யார் வசதியா இருக்காங்களோ அவங்களை பார்த்து இன்னைக்கு 5000 ரூபாய் ஒதுக்குறாங்களே ஒழிய உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ உண்மையில் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் அந்த 5000 ரூபாய் போய் சேரல.